ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 87. குகன் பரதனிடத்தில் ராமலக்ஷ்மண விருத்தாந்தங்கள் கூறுதல். குகன் இன்னிடம் கூறினவுடன் பரதன் தாங்க மாட்டாத மன வருத்தம் அடைந்து மதியிழந்து ராமனை நினைத்து உருகி மூர்ச்சை அடைந்தனன். சத்ருகணனும் அவனை அன்புடன் எடுத்து புலம்பி அழத் தொடங்கினன். அச்சமயம் பரதனது தாய்மார்கள் அனைவரும் அங்கு வந்தனர். கௌசல்யை அவனை வாரி எடுத்து, எங்கள் குலவிளக்கே, ராம விரகம் என்னும் வியாதியால் நீ பாதிக்கப்படுகிறாயோ? இப்பொழுது அரசனோ மாண்டான், ராமனோ லக்ஷ்மணனுடன் வனம் சென்றான். ஆகையால் நீ ஒருவனே இப்பொழுது எங்கள் அனைவருக்கும் கதி. உன் முகத்தின் கவலையை பார்த்தாயினும் ராமன் திரும்பி வரமாட்டானா என்கிற ஆசையுடன் உன்னை பார்த்து பிழைத்திருக்கின்றனம். ராமனை குறித்து எவராயினும் உன்னிடத்து கெட்ட வார்த்தைகளை சொன்னார்களோ என்று வினவினாள். பரதன் ஒரு முகூர்த்த காலம் கழித்து மூர்ச்சை தெளிந்து எழுந்து, தாயே, நீ சொன்னபடி ஒன்றும் இல்லை என்று அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் குகனை நோக்கி, ராமன் ராத்திரி எங்கிருந்தனன்? சீதை எங்கிருந்தாள்? லக்ஷ்மணன் என்ன செய்தான் என்று வினவ, குகன் சொல்லத் தொடங்கி, நான் ராமனுக்கு பல வகை அன்னங்களையும் பக்ஷணங்களையும் பழங்களையும் லேகியங்களையும் சித்தம் செய்தேன். ஆனால் அவனோ என்னை நோக்கி, நண்பனே, சத்திரியர்களான எங்களுக்கு எப்பொழுதும் தானம் வாங்குதல் கூடாது, தானம் கொடுத்தல் மாத்திரமே தகும் என்று உரைத்து சமாதானப்படுத்தி அந்த வஸ்துக்களை எல்லாம் என்னையே கொண்டு போகும்படி சொல்லினன். பிறகு ராமன் அன்று இரவு உபவாசம் இருந்து சந்தியா வந்தனாதிகளை செய்தனன். லக்ஷ்மணன் ராமன் பருகி மிகுந்த ஜலத்தை பானம் செய்தனன். பிறகு அவனே சென்று தர்ப்பங்களால் பரப்பப்பட்ட ஒரு படுக்கையை இவ்விங்குண மரத்தின் கீழ் ஏற்படுத்தினன். ராமனும் சீதையும் அதில் படுத்து கொண்டனர். லக்ஷ்மணன் தூரத்தில் வில்லை நாணேற்றி கையில் பிடித்த வண்ணம் கண்ணிமை கொட்டாமல் ராமனை சுற்றி காப்பாக திரிந்து கொண்டிருந்தான். அச்சமயம் நான் ராமன் நித்திரை செய்கையில் லக்ஷ்மணன் என்ன செய்து விடுவானோ என்று சங்கித்து லக்ஷ்மணன் போன விடங்களில் எல்லாம் பின் சென்று என் பந்துக்களும் வில்லை பிடித்து சோம்பலின்றி என்னை சூழ்ந்திருக்க ராமனை காத்து கொண்டிருந்தேன் என்றனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 88. பரதன் இங்குண மரத்தின் அடியில் சீதையினுடைய சிதறிப்போன சில ஆபரணங்களை கண்டு சோகித்தலும் ராமனை நினைத்து புலம்புதலும். பரதன் இப்படி குகன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவ்விங்குண மரத்தின் அடியில் சென்று ராமன் படுத்திருந்த தர்பை படுக்கையையும் கண்டு தாய்மார்கள் அனைவரோடும் பேசத் தொடங்கி, ஐயோ, இதென்ன அநியாயம்! பல வகைப்பட்ட சௌகரியாதிகளுடனும் பரிமள வாசனை திரவியங்களுடனும் கூடின மெத்தென்ற பஞ்ச ஜயனத்தில் வீற்றிருந்த எனது அண்ணன் இப்படி இந்த நாணப்புல் படுக்கையில் படுத்து கொண்டனன். இது எனக்கு உண்மையாக தோன்றவில்லையே. என் மனம் மயக்கமுறுகிறது, அல்லது கனவு காண்கிறேனோ? ஐயோ, சுகுமாரியான சீதையுமாய் இதில் படுத்தனள். இதென்ன கொடுமை! ஆ, இதை அண்ணன் துயின்ற படுக்கை. இவ்விடம் கடினமாய் இருக்கையால் சரீரத்தை இப்படியும் அப்படியும் திரும்பும் போது இதிலுள்ள தர்ப்பங்கள் கலைந்திருக்கின்றன. அஹோ, சீதை வழி நடந்த களைப்பினால் ஆபரணங்களை கழற்றாமல் படுத்திருக்க வேண்டும். ஆனது பற்றியே ஆங்காங்கு அவளது பொன் ஆபரணங்களினின்றும் இறைந்த தங்கத் துகள்கள் காணப்படுகின்றன. சீதையின் மேல் பட்டாடை இங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் ஆங்காங்கு பட்டு நூல் இழைகள் ஒட்டிக்கொண்டு விளங்குகின்றன. அந்த சீதை பதிவிரதையானது பற்றி இத்தகைய கஷ்டங்களை அனுபவித்தால் போலும். ஐயோ, என் நிமித்தமாக அவர்கள் இப்புல் படுக்கையில் படுத்தார்கள் அல்லவா? நான் என்ன பாபிஷ்டனோ! லக்ஷ்மணன் ராமனை எப்பொழுதும் பின் செல்லுகின்றனன். அவனன்றோ தன்யன். இச்சமயம் நமது ராஜ்யம் அரசன் இல்லாமல் இருப்பினும் ராமனுடைய புஜபலத்தாலேயே காக்கப்படுவதால் எந்த பகைவனும் இதை விரும்ப மாட்டான் என்பது நிச்சயம். நான் இது முதல் தினம்தோறும் காய்கிழங்குகளை உண்டு சடைகள் தரித்து மர உரி உடுத்து வெறுந்தரையிலோ அல்லது புற்களை பரப்பியோ படுக்கப் போகின்றனன். வனவாசமே செய்ய போகின்றனன். என்னை சத்ருகணனும் அனுசரிப்பானாக. ராமன் லக்ஷ்மணனோடு கூடி அயோத்தியை பரிபாலித்து வருவானாக. பிராமணர்கள் ராமனுக்கு அயோத்தியில் மகுடாபிஷேகம் செய்வார்களாக. இந்த எனது எண்ணத்தை என் இஷ்ட தேவதைகள் நிறைவேற்றுவார்களாக என்று கூறி புலம்பி வருந்தினார். ராமபத்ராய
జగమంతా రామమయం రామ 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 రామ